ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு டெர்சா இன்ஸ்டிடியூட். எஸ்எஸ்சி ஜேஇ ரிலேட்டடாக ரீசெண்டாக ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னும் அண்ட் அதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன, சரி ஃபார் எக்ஸாம்பிள் 18th அன்னைக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அண்ட் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன, இதை பற்றியெல்லாம் ப்ரீஃபாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மறக்காம அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா எப்படி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் வீடியோ தான் இது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அப்ளிகேஷன்லேயே டாப்ல இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் டைரெக்டாக அந்த புது வெப்சைட்கான லிங்க் உள்ள தான் போகும். அப்படி இல்லைனா நீங்கள் ssc.gov.in அப்படின்றத டைப் பண்ணீங்கனாலும் டைரெக்டாக நம்மளோட இந்த லாகின் ஆர் ரெஜிஸ்டர் பேஜுக்கு வந்துடும். இதில் ரெண்டு ஸ்டெப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டில் உங்களோட அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் லாகின் பண்ணி ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுன்ற மாதிரி. ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்பை பற்றியும் ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கோம். மறக்காம எஸ்எஸ்சி ஜேஇ பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணீங்கன்னா அதுவுமே இருக்கும். இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்பை நான் முடிச்சு வச்சிருக்கேன். லாகின் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே லாகின் ஆர் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணணும். ஸோ என்னோட கிரெடென்ஷியல்ஸ் ஆல்ரெடி ஃபில் ஆகியே இருக்கு, ஏன்னா நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் கேப்சா மட்டும் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். லாகின் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் பேஜ்ல உங்களோட பேசிக் டீடைல்ஸ் வந்து காமிச்சிருக்கும். வேணும்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸையும் நீங்க இங்க எடிட் பண்ணிக்கலாம். இந்த எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல் அப்படில ஸ்க்ரால் பண்ண உடனே லைவ் எக்ஸாமினேஷன் என்ன இருக்கு அப்படின்றத காட்டும். அதுல ஜூனியர் இன்ஜினியர், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இருக்கு இல்லையா. ஸோ அதுலயே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் எப்போ, எண்ட் டேட் எப்போன்னு கொடுத்துருக்கு. 18th of April லாஸ்ட் டேட். ஸோ அவ்வளோ தூரம் லாஸ்ட்ல வச்சுக்க வேணாம். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேயே முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. இந்த அப்ளை பட்டன் கிளிக் பண்ணோம்னா அப்ளிகேஷன்ஸ் வர போகுது. ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் கிளியராக படிச்சிருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ ஃபில் ஃபார்ம் கொடுப்போம். அண்ட் இந்த பேஜில் பர்சனல் டீடைல்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்ததுனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகி தான் இருக்கும். இங்கே வந்து எடிட்டபிளாக இருக்காது. ஒருவேளை இதில் இருக்கிறது ஏதாவது நீங்கள் மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் காமிச்சேன் இல்லையா, அந்த எடிட் இன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதில் தான் போய் நீங்கள் எடிட் பண்ண முடியுமே தவிர இங்கே எடிட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனோட லாஸ்ட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போதான் எஜுகேஷனல் டீடைல்ஸ்னு சொல்லி செகண்ட் டேப் ஓப்பன் ஆயிருக்கு. இது நம்ம ஃபில் பண்ணியிருக்க மாட்டோம், அதனால இப்போதான் நம்ம ஃபில் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரீமா செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன ஸ்ட்ரீம் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங், மெக்கா அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். தென் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, குவாலிஃபிகேஷன் டிகிரியா, டிப்ளமோவா, சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங், நேம் ஆஃப் தி யூனிவர்சிட்டி அண்ட் போர்டு, ரோல் நம்பர், பர்சன்டேஜ், சிஜிபிஏ அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கேட்டிருக்காங்க. இந்த கம்ப்ளீட் எஜுகேஷனல் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். டவுட் எங்கே வரலாம்னா, நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிஜி வரைக்கும் முடிச்சிருக்கீங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் அங்கே கொடுத்துருவீங்க. ஆனால் குவாலிஃபையிங் டிப்ளமோவா, டிகிரி எந்த குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா பிஇ முடிச்சிருக்கீங்க, பிஇ முடிச்சு தான் பிஜி பண்ணியிருப்போம் கரெக்டாக. அப்போ இந்த இடத்துல டிகிரி தான் அட்மோஸ்ட், அதனால டிகிரின்னு மட்டும் தான் கொடுக்கணும். அதில் என்ன ஸ்ட்ரீம்னா சிவில் இன்ஜினியரிங்னா அதுவே ஃபில் ஆயிருக்கும். அண்ட் இந்த இடத்துல இருக்கிறது டீடைல்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங் டிகிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்ன எக்ஸாமுக்கு இப்போ நீங்கள் அதாவது டிகிரி லெவல் தானே இந்த எஸ்எஸ்சி ஜேஇ. ஸோ அதனால அந்த டிஇ டிகிரிக்கான டீடைல்ஸ் தான் இங்கே எழுதணும். அதோட ஸ்டேட்டஸ் என்ன, பாஸ் ஆயாச்சா, பாசிங் இயர் எப்போ, என்ன போர்ட் ஆஃப் ஸ்டடி, இது எல்லாமே பிஇக்கான தான் எழுதணும். தோ நீங்கள் பிஜி வரைக்கும் முடிச்சிருந்தாலும் குவாலிஃபையிங் என்னவோ அதுக்கானதை பற்றி தான் இவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிஜியை பற்றின கேர் இல்லை, அவங்க பிஇ முடிச்சிருக்கீங்களான்றது தான் அவங்களோடது. அப்போ இதுக்கு கீழே இருக்க டீடைல்ஸ் எல்லாமே பிஇயோடது தான் நீங்கள் என்டர் பண்ணணும். ஒன்ஸ் கேண்டிடேட் இன்ஃபர்மேஷனில் இங்கே சைடில் டேப்ல பார்க்குறீங்கல்ல, பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ணும். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனா, இல்லை ஏஜ் ரிலாக்ஸேஷன் சீக் பண்ணுறீங்களா, ஓகே, பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஃபார் ஆக்சஸிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைனா இல்லை. ஓகே கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 2ல எக்ஸாம் சென்டர்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணணும். அண்ட் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அதை பற்றிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரெஸ்பெக்டிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ இதில் நெக்ஸ்ட்டு அப்லோட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சரில் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோட்டோகிராஃப்க்கு உங்களோட லைவ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் எடுக்க வேண்டிய ஃபோட்டோ மாதிரி. ஸோ அதனால தான் நல்ல லைட் இருக்க இடமா, பிளெயின் பேக்ரவுண்டில் இதெல்லாம் வந்து என்ஷோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன்லேருந்து ஒரு ஆப் வந்து வரும். ஸோ அந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். ஓகேவா. தென் அப்லோட் சிக்னேச்சர், அது அவங்க சொல்லியிருக்க இந்த ஃபார்மேட்டில் இருக்க மாதிரியான சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஒன்ஸ் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ ஃபார்ம்னு வரும். அதில் நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ப்ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் டிக்ளரேஷன் பேஜ் வரும். அதில் ஐ அக்ரி கொடுத்துட்டு
இந்த கேப்சா என்டர் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ திருப்பி லாகின் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே மை அப்ளிகேஷன்ஸ்னு இருக்கும். அதில் உங்கள் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு வரும். ஸோ பே பண்ண உடனே அது பேமெண்ட் பெண்டிங் அப்படின்ற மாதிரி தான் காமிக்குது. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஒரு 1 or 2 days டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்படி இருந்ததுன்னா ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு மாறிடும். ஸோ இந்த பஃபருக்காக தான் ஒரு 2-3 days முன்னாடியாவது உங்களோட அப்ளிகேஷனை முடிச்சிருங்க அப்படின்றது. இந்த எக்ஸாமுக்குன்னு இல்லை, எந்த எக்ஸாமுக்குனாலுமே லாஸ்ட் டேட் வரைக்கும் அந்த அப்ளிகேஷனை வச்சுக்காம ஒரு ப்ரியராக முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 to 6 days முன்னாடியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் ஏதாவது கரெக்ஷனோ இல்லை பேமெண்ட் ஏதாவது எரர்னாலும் நமக்கு அதை சரி பண்ணுறதுக்கான டைம் இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.